மரங்கள் தங்களுக்குள்ள பேசிக்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், ஆப்பிரிக்காவில் இருக்கிற அக்காஷியா அப்படின்ற ஒரு மரம் மற்ற மரங்களோட பேசுவதன் மூலமாக தான் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கு அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. என்னன்னா, இந்த மரங்களை ஜிராஃபிகள் அதிகமாக விரும்பி உண்ணும். அதுங்க சாப்பிட்ற வேகத்தில் இந்நேரம் அந்த மர இனமே அழிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த ஜிராஃபி அந்த மரத்தை உண்ண ட்ரை பண்ணும்போது அது ஒரு வகையான கெமிக்கலை காற்றுல பரவவிடும். அப்படி பரவவிடுவதன் மூலமாக அதை சுற்றி இருக்கிற மரங்கள் அதோட இலைகளை கசப்புத்தன்மை உள்ளதாக மாற்றிடும். இப்போ கசப்புத்தன்மை உள்ளதாக மாற்றிட்டதுனால அடுத்த மரத்தை அந்த ஜிராஃபி சாப்பிட முயற்சி பண்ணும்போது அதால் சாப்பிட முடியாது. பட் கொஞ்ச நேரத்திலே இந்த கசப்புத்தன்மை சரியாகிடும். அப்போது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து மறுபடியும் ஜிராஃபி அதை சாப்பிட முயற்சி பண்ணும். மறுபடியும் அதோட கசப்புத்தன்மையை அதை அதிகப்படுத்தும். ஸோ இதன் மூலமாக ஜிராஃபி தனக்கு தேவையான உணவை எடுத்துக்க முடியும், ஆனால் அதிகப்படியாக சாப்பிட முடியாது. ஸோ அந்த மரங்கள் உயிர் வாழும், ஜிராஃபியும் உயிர் வாழும். இயற்கை ஏதோ ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி இரண்டு உயிரினங்களையும் வாழறதுக்கு அனுமதிச்சிருக்கு. உயிரோடு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருந்து அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது தான் சயின்ஸ் நமக்கு சொல்லுது. ஸோ உங்களுக்கான சான்ஸ் உங்ககிட்ட இருக்கும் போதே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பை.